வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த லட்டு வந்து சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுமே வந்து உடம்புக்கு அவ்வளோ சத்தான பொருளுங்க. அதனால் இந்த லட்டை வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அளவுக்கு உளுந்து, 1/2 கப்பு அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு அடிகனமான வானல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் வந்து அரிசியை சேர்த்து நல்லா கரிஞ்சிடாமல் மிதமான தீயில வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா வந்து அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதுவே வந்து போதுமானது. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் அதே பேனில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை வந்து கரிஞ்சிடும் சீக்கிரமாக. அதனால் வந்து கைவிடாமல் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து அந்த வறுத்து வச்சுருக்க அரிசி கூட இதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட வந்துட்டு எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை. உங்களுக்கு காஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அதையும் வந்துட்டு இது போல் வந்து வறுத்து எடுத்து இது கூட வந்து சேர்த்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு ஜீனியை வந்து அதே பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த பொருட்களுக்கு இந்த 1/2 கப்பு ஜீனியே போதுமானது. 1/2 கப் ஜீனிக்கு 1 கப்பு தண்ணி வந்து சரியான பதம். இது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, அரிசி, உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நைஸாக இருந்தால் போதும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜீனி பாகில் கொட்டி கிளறி விடுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த ஜீனி பாகில் இந்த மாவை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டிகள் எதுவும் இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு மாவு எல்லாமே வந்துட்டு ஒன்று போல் வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நாம் இதுக்கு வந்து நெய் எதுவுமே வந்து சேர்க்கலை. இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு இருந்தால் நம்ம வந்துட்டு லட்டு பிடிக்க சூப்பராக வரும். ரொம்ப ஆறி போயிடுச்சு அப்படின்னா பொலன்னு வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் இப்போ இந்த லட்டை வந்து பிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து கையில் வந்து தொட்டுட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு லட்டை வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம வந்து லட்டு செஞ்சிட்டோம். இது வந்து நல்லா ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம வந்து ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னாதாங்க தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வந்து வாசனையாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.